வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலை ஒட்டி அதிமுக, திமுக கட்சிகள் இன்று தேர்தல் அறிக்கை வெளியீடு. மாநில உரிமைகளை முன்னிறுத்தி தேர்தல் அறிக்கைகளை தயாரித்துள்ளதாக தகவல். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். சென்னை மாநகரில் 4 இடங்களில் வேட்பு மனுக்களை பெற ஏற்பாடு. தேர்தலில் கருப்பு பணம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க வருமான வரித்துறை நடவடிக்கை. 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் புகார் தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. மத்தியில் மீண்டும் பாஜகவை ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு. தமிழகத்தில் திமுக கூட்டணி 34 தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் தகவல். கோவா முதலமைச்சராக நள்ளிரவில் பதவியேற்றார் பாஜகவின் பிரமோத் சாவந்த். ஆளுநர் மிருதுலா சின்ஹா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலை ஒட்டி அதிமுக, திமுக இரு கட்சிகளும் இன்று காலை தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுகின்றன. தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவை, சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதால் அதிமுக, திமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் தனித்தனியே கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் இரு கட்சிகளும் அறிவித்துள்ள நிலையில் தற்போது தேர்தல் அறிக்கைகளையும் இறுதி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் OPS, EPS இணைந்து கூட்டாக அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றனர். தமிழக மற்றும் தேசிய நலன், மாநில உரிமைகளை முன்னிறுத்தி அதிமுக தேர்தல் அறிக்கை அமையும் என கூறப்படுகிறது. இதேபோல் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை இன்று காலை 10 மணியளவில் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் அமைந்துள்ள 97 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதி 20 மாநிலங்களைச் சேர்ந்த 91 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 97 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதே நாளில் தமிழகத்தில் உள்ள 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தமிழகம், புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழகத்தில் காலியாக இருக்கும் 18 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 26ஆம் தேதி என்றும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 27ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பு மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள் 29ஆம் தேதி என்பதால் அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 3 மக்களவை தொகுதிகளுக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பு மனுக்களை பெற 4 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட விரும்புபவர்கள் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்பு மனுக்களை அளிக்கலாம். தென்சென்னை மக்களவை தொகுதிக்கு அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்பு மனுக்களை அளிக்கலாம். மத்திய சென்னை தொகுதிக்கு சென்னாய் நகரில் உள்ள மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்பு மனுக்களை அளிக்கலாம். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட விரும்புபவர்கள் பெரம்பூர் ஷர்மா நகரில் உள்ள சென்னை மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பு மனு தாக்கல் செய்யலாம். மார்ச் 26 வரை சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்களில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். தேர்தலில் கருப்பு பணம் பயன்படுத்தப்படுவது குறித்து 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கலாம் என வருமான வரித்துறை தலைமை இயக்குநர்
வியவக்காரே தெரிவித்துள்ளார். தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய வியவக்காரே, தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக கருப்பு பணம், நகைகள், பரிசுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது குறித்து நம்பத்தகுந்த தகவல்களை அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். இதற்கான புகார்களை வருமான வரித்துறையின் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைக்கு 1800221510 என்கின்ற கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அவர் குறிப்பிட்டார். புகார் அளிப்பவர்கள் தங்களை பற்றிய விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைக்காக பறக்கும் படையினர், வான் நுண்ணறிவு பிரிவினர் ஆகியோரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வியவக்காரே தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளை கைப்பற்றி மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு டைம்ஸ் நவ் செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு 283 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அந்த கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இது கடந்த ஜனவரி மாதத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புடன் ஒப்பிடுகையில் 21 இடங்கள் அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு வேண்டிய 272 தொகுதிகளை விட அதிகமாக உள்ளதால் மீண்டும் பாஜக கூட்டணியே மத்தியில் ஆட்சி அமைக்கும் என கருதப்படுகிறது. பாலக்கோட் தாக்குதலுக்கு பின் பாஜக செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக டைம்ஸ் நவ் செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 135 இடங்களையும் மற்ற கட்சிகள் 125 இடங்களில் வெல்லும் எனவும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி 34 இடங்களை கைப்பற்றும் எனவும் அதிமுக கூட்டணி 5 இடங்களில் மட்டுமே வெல்லும் எனவும் கூறப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேசன் கட்சியிலிருந்து விலகுவதாக கமலுக்கு கடிதம் எழுதியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலிலும் கமலின் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுகிறது. கட்சியின் கடலூர் மற்றும் நாகை பொறுப்பாளராக இருந்த குமரவேல் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கடலூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்து கமலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி முரணாக உள்ளதென்றும் கட்சியில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் ராஜினாமா செய்ததாகவும் குறிப்பிட்டார். வேட்பாளர்கள் நேர்காணல் முடியும் முன்னே தன்னை வேட்பாளராக அறிவித்தது கட்சிக்கு முரண்பாடான செயல் என கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியில் கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகுவது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி பொறுப்பில் இல்லாமல் வேட்பாளருக்கான சீட் பெறுபவர்கள்தான் திமுகவினர் என வாரிசு அரசியல் பற்றி அமைச்சர் வீரமணி விமர்சித்துள்ளார். வேலூரில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் வேட்பாளராக AC சண்முகம் அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து வேட்பாளருக்கான அறிமுக விழா வேலூரில் நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர் வீரமணி உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வீரமணி, கட்சி பொறுப்பில் இல்லாமல் வேட்பாளருக்கான சீட் பெறுபவர்கள்தான் திமுகவினர் என்று வாரிசு அரசியல் பற்றி விமர்சித்தார். அதேபோல் அதிமுகவில் கிடையாது என கூறியுள்ள அவர், கட்சி பதவிகளிலிருந்து படிப்படியாக உயர்ந்தவர்களுக்குதான் அதிமுகவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். கட்சிக்கே சம்பந்தம் இல்லாம கட்சியில அப்பா இருக்கிறதுக்கோசம் மகன் வந்து போட்டியிடுறது இங்க மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாமே அது மாதிரிதான் நடக்கும். அவங்க போட்டியிடக்கூடிய எல்லா கட்சியும் அவங்க பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பசங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்க எல்லாம் இதுவரை கட்சியில வந்து அதாவது ஃபீல்ட்ல நிக்கல. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட இணைந்து நீண்ட காலமாக பணியாற்றுவர் OPS உடைய மகன். அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பேற்றவர், நீண்ட நாளாக கட்சி பணியாற்றக்கூடியவர். கட்சியில உழைக்கக்கூடியவர். அவர் அப்பா அவர் எல்லாமே தாய் பிள்ளைலாம் ஒரு வயசுக்கு மேல பறவை கூட ரெக்கம் முடிச்சா பறந்து போயிடுது. அது மாதிரி அவங்க அப்பா அரசியல தனியா பணியாற்ற, பையனும் தனியா பணியாற்ற. அதிமுக தலைமையில் கூட்டணி கட்சிகள் வலுவாக இருப்பதாகவும் மோடியை மீண்டும் பிரதமராக்க அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை
தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக வேட்பாளர்கள் எல்.கே. சுதீஷ், அழகாபுரம் மோகன்ராஜ், அழகர்சாமி, இளங்கோவன் ஆகியோர் தமிழிசையை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல்.கே. சுதீஷ், வரும் தேர்தலில் எல்லா தொகுதிகளிலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார் என தெரிவித்தார். தேமுதிக பொறுத்தவரையும் கேப்டன் அவர்கள் அனைத்து தொகுதிக்கும் எப்பவும் பிரச்சாரம் பண்ணுவார். 2011 சரி, 14 சரி, 2016 சரி, எல்லா தொகுதிக்கும் கேப்டன் போவார், சுற்றுப்பயணம் போவார். பிரச்சாரம் புதன்கிழமைக்கு தொகுதிக்குள்ள போறேன். பிரச்சாரம் அங்க இருக்கிற எங்களுடைய கூட்டணிக்கு சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் தலைவருடன் சேர்த்து பேசி முடிவெடுக்கப்படும். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழிசை, அதிமுக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும்போது பாமக, தேமுதிக வராததால் இதை பயன்படுத்தி சிலர் குழப்பத்தை உண்டாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனா இந்த கூட்டணியில பிரச்சனை நேற்றைய முன்தினம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கையெழுத்திட்டோம். அதற்கு முன்னால அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக கையெழுத்திட்டு விட்டார்கள். உடனே அன்னைக்கு பாஜக மட்டும்தானே வந்தாங்க, மற்றவங்க எல்லாம் வரல அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விடுகிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, மிக உறுதித்தன்மையோடு இருக்கிறது, நிச்சயமாக வெற்றி பெறும் உறுதியோடு இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை மறுபடியும் பிரதமராக்குவதற்கு அத்தனை பேரும் இணைந்து பாடுபடுவோம் என்பதைத்தான் இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஊழல் கட்சிகளான திமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்திருப்பதாக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளே வெற்றியடைய தீவிரமாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். ஊழல் கட்சிகளான திமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்திருப்பது பொருத்தமான கூட்டணி என்று இல கணேசன் விமர்சித்தார். குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்திலே இது பற்றி ஒரு உறுப்பினர் பேசும்போது நான் குறிப்பிட்டேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம், பிஜேபி ஆட்சி காலத்துல ஸ்கீம் 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 என்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சுமத்தப்பட முடியாத ஒரு ஆட்சி நடத்தி காட்டியிருக்கின்றார். அந்த காங்கிரஸ் ஊழல்மயமான காங்கிரஸ், ஏற்கனவே ஊழல்மயமான திமுக என்று முத்திரைப்பட்ட கட்சி, அதனால பொருத்தமான கூட்டணியும் கூட மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை. பாஜகவை சேர்ந்த பிரமோத் சாவந்த் கோவா முதலமைச்சராக நள்ளிரவில் ஆளுநர் மிருதுளா சின்ஹா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் சிகிச்சை பலனின்றி கடந்த 17ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் நேற்று தகனம் செய்யப்பட்டது. இதேபோல் பாஜக எம்எல்ஏ பிரான்சிஸ் டிசோசா கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். ஆளும் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 13ஆக குறைந்ததால் 14 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள காங்கிரஸ் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்தது. இதற்காக ஆளுநர் மிருதுளாவை சந்தித்து கோவா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உரிமை கோரியிருந்தனர். இதனிடையே கோவாவின் புதிய முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த பிரமோத் சாவந்த் தேர்வு செய்யப்பட்டார். பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர் அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் ராஜ்பவனில் கோவா முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் நள்ளிரவில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் மிருதுளா சின்ஹா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரமோத் சாவந்துடன் ஒரு சில புதிய அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். 45 வயதாகும் பிரமோத் சாவந்த் 2 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரமோத் சாவந்த், பாஜக தனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துள்ளதால் சிறந்த முறையில் அதை செயல்படுத்த முயற்சி செய்வேன் என்றார். மறைந்த மனோகர் பாரிக்கர் தன்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் என்றும் சபாநாயகராகவும் முதல்வராகவும் ஆனதற்கு அவரே காரணம் எனவும் அவர் பெருமையுடன் கூறினார். ரஃபேல் ஒப்பந்த ஊழல் மனோகர் பாரிக்கர் உடல்நிலையை மிகவும் பாதித்ததாக தேசியவாத காங்கிரஸ் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவா மாநில முதலமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் கடுமையான புற்றுநோய்க்கு பலியானார். அவருக்கு இறுதி மரியாதை அரசு மரியாதையுடன் நேற்று நடைபெற்றது. அவருக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் புகழஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் தேசியவாத காங்கிரசின் முக்கிய பிரமுகரும் அக்கட்சியின் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற உறுப்பினருமான ஜிஜேந்திரா அவாட் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார்.
பேசினார். அப்போது அவர் மனோகர் பாரிக்கர் மரணம் குறித்து பேசினார். கடந்த ஓராண்டாக ரஃபேல் ஊழல் குறித்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஒருவர் கூட மனோகர் பாரிக்கர் மீது குற்றம் சாட்டியதில்லை என்றார். ரஃபேல் ஒப்பந்தம் பாரிக்கரை மிகவும் பாதித்ததாக கூறிய அவர், புற்றுநோயிலிருந்து அவர் மீள முடியாமல் போனதற்கு காரணம் ரஃபேல் ஒப்பந்தத்தில் நடந்த முறைகேடுதான் என்றும் சுட்டிக்காட்டினார். ரஃபேல் ஒப்பந்தம் பலிவாங்கிய முதல் நபர் மனோகர் பாரிக்கர் தான் என்றும் ஜிஜேந்திரா குறிப்பிட்டார். இவரது கருத்து பாஜகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 34வது கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்கின்றனர். கடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கட்டுமான பணியில் உள்ள வீடுகளுக்கு 15லிருந்து 5% குறைந்த விலை வீடுகளுக்கு 8லிருந்து 1% என ஜிஎஸ்டி வரி குறைத்து நிர்ணயிக்கப்பட்டது. இந்த புதிய வரி விகிதங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதால் இது தொடர்பான அம்சங்கள் இன்று நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. மேலும் சிமெண்ட் வரி குறைப்பு குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் புதிய முடிவுகளை எடுக்கவோ அல்லது அறிவிக்கவோ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வாய்ப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவில் கல்வித்துறையில் மாற்றம் செய்யும் வகையில் புதிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது பாஜக அறிக்கையில் நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என கூறப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்ற பின் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க முன்னாள் அமைச்சரவை செயலர் TSR சுப்பிரமணியன் தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டது. புதிய கல்விக் கொள்கையை இறுதி செய்வதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் மற்றொரு குழு அமைக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு புதிய கல்விக் கொள்கையை தயாரித்து அளித்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் தற்போது புதிய கொள்கையை அமல்படுத்த முடியாது என அவர் கூறினார். தேர்தலுக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்றும் ஜவடேகர் குறிப்பிட்டார். வங்கியில் பண மோசடி செய்துவிட்டு தப்பியோடிய நிரவ் மோடியை கைது செய்ய லண்டன் நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்தியாவின் பிரபல வைர வியாபாரியான நிரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை மூலம் பல 1000 கோடி கடன் பெற்றுவிட்டு அதனை திருப்பி செலுத்தாமல் லண்டனுக்கு தப்பி ஓடினார். இந்த மோசடி தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நீரவ் மோடியை கைது செய்ய சர்வதேச போலீசின் உதவியை மத்திய அரசு நாடியது. அதன்படி நீரவ் மோடிக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸை சர்வதேச போலீசாரும் பிறப்பித்தனர். இந்நிலையில் அவரை கைது செய்ய வாரண்ட் ஒன்றை இங்கிலாந்தில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர்ஸ் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதனால் நீரவ் மோடி விரைவில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. பெட்ரோல் விலை இன்று லிட்டருக்கு 7 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் $75.59 விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்தை பொறுத்து இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. பெட்ரோல் டீசல் விலை தினம்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி எண்ணெய் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து 7 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு $75.59 டீசல் நேற்றைய விலையிலிருந்து 28 காசுகள் குறைந்து லிட்டருக்கு $70.59 உள்ளது. இந்த விலை இன்று காலை முதல் அமலுக்கு வந்தது. சென்னையில் 4.5 கிலோ தங்க பிஸ்கெட்டுகள், 17 கிலோ வெள்ளிப் பொருட்களை ரயில்வே போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது இடுப்பில் 4.5 கிலோ தங்க பிஸ்கெட்டுகள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் 4 பேரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த லிக்கோ, சனில், பிரகாசன், சத்யபாலன் என்பது தெரியவந்தது. அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் உரிய ஆவணங்கள் இருப்பதாக தெரிவித்தனர். எனினும் கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கெட்டுகள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். நாங்கள் அலிப்பி எக்ஸ்பிரஸை செக் பண்ண முடிஞ்சோம். ஸோ அந்த செக் பண்ணும்போது ஒரு 4 பேர் அவங்கள பார்த்து எங்களுக்கு ஒரு டவுட் வந்தது. அது லியூ, சனில் அண்ட் பிரகாஷ், சத்யபாலன், இவங்க 4 பேரும் செக் பண்ணும்போது அவங்கள ஆக்டிவிட்டிஸ் மூவ்மெண்ட்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுது.
தீவிர இயக்கம் அவங்க என்ன சொன்னாங்க, இதே போல் செக் பண்ணுறோம், பேக் செக் பண்ண அவங்க இடுப்புலலாம் கட்டியிருந்தாங்க கோல்டு பிஸ்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது செக் பண்ணும்போது தலா அவர்கிட்ட மொத்தம் 4 கிராம் 804 கிலோ 851 கிராம் கோல்டு பிஸ்கெட் இருந்தது. இந்த கோல்டு இந்த பிஸ்கெட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்னமெண்ட்டாக பண்ணி திரும்பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், தே டோன்ட் ஹவ் எனி டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் தட். ஸோ வித்தவுட் அ டாக்குமெண்ட் தே ஷுட் நாட் கேரி எனிதிங், எதுவும் பண்ணக்கூடாது. அதனால நான் பண்ணுறேன். இதனிடையே உரிய ஆவணங்கள் இருப்பதால் பறிமுதல் செய்யப்பட்ட 4.5 கிலோ தங்க பிஸ்கெட்டுகளை திரும்பத் தர வேண்டும் என சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் கேரளாவிலிருந்து வந்து ஒரு 4 வியாபாரி வந்து தடுத்து நிறுத்தி அவங்களை சோதனை செய்து அவர்களும் வந்து 4 கிலோ நகைகளை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க. அந்த நகைகளுக்கான உரிய ஆவணங்கள் இருந்தும் அவர்கள் வந்து அதை ஏற்க மறுக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இது இப்படிப்பட்ட ஆவணங்கள் இதுக்கு முன்னே அவங்க பார்த்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நடைமுறை எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவங்க இல்லை. அவங்க உடனே காவல்துறையை கூப்பிட்டு இந்த நகையை வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சி இது மாதிரியான ஒரு பெரிய இன்னல்கள் வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த மாதிரியான இன்னல்கள் இனி வரும் காலங்களில் ஏற்படுத்த கூடாதுக்காக இன்று நாங்கள் மீண்டும் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மீண்டும் முறையிட உள்ளோம். இதேபோல் சென்னை வால்டாக் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது 17 கிலோ மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் யானைக்கவுனி காவல் நிலையத்தில் வெள்ளிப் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 கிலோ வெள்ளிப் பொருட்களின் உரிமையாளர் லலித் என்பவரை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். உரிய ஆவணங்களை காண்பித்தால் வெள்ளிப் பொருட்கள் அவரிடம் ஒப்படைக்கப்படும். சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் இருந்து நாடார் சமுதாயம் குறித்த சர்ச்சைக்குரிய வரிகள் நீக்கப்பட்டுவிட்டதாக தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலனி ஆதிக்கத்தில் இருந்தபோது இந்தியாவில் ஏற்பட்ட சாதி ஆடை மாற்றம் குறித்து சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதில் நாடார் சமூகத்தினரை பற்றி அவதூறு கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதனை நீக்க வேண்டும் எனவும் நாடார் அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன. இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தனர். இந்நிலையில் அந்த சர்ச்சைக்குரிய பகுதியினை நீக்க தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் முடிவு செய்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் புதிய பாடப்புத்தகம் இந்த ஆண்டு அச்சிட்டு கொடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வடபழனியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் காயமடைந்தார். சென்னை வடபழனியை சேர்ந்த சூர்யா, அஜித் ஆகிய இருவர் இருசக்கர வாகனத்தில் ஜவஹர்லால் நேரு சாலையை கடந்து கொண்டிருந்தனர். அப்போது கோயம்பேடு நோக்கி சென்ற லாரி அவர்கள் மீது வேகமாக மோதியது. இதில் சூர்யா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த அஜித் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கூத்தனூரை சேர்ந்த அன்பழகன் மகன் சாமு சீர்காழியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். விடுமுறை நாளில் சொந்த ஊரான கூத்தனூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற சாமு கடவாசல் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது மணல் லாரி மோதியது. இதில் சாமு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஒலக்க சின்னனூரை சேர்ந்த அண்ணன் தம்பியான ராஜா, ஆறுமுகம் இருவரும் கொங்கனாபுரத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அம்மன்காட்டூர் அருகே லாரியை முந்தி செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் கீழே சரிந்தது. இதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி ஆறுமுகம் உயிரிழந்தார். கால் முறிவு ஏற்பட்ட ராஜாவை காவல்துறையினர் மீட்டு சேலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா விரைவு ரயிலில் கூடுதலாக 2 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் திருநெல்வேலி இடையே இயங்கி வந்த அந்தியோதயா விரைவு ரயில் அண்மையில் நாகர்கோவில் வரை நீட்டிக்கப்பட்டது. முன்பதிவு இல்லாத 16 பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்த ரயிலுக்கு பயணிகளிடம் வரவேற்பு அதிகரித்ததை அடுத்து கூடுதலாக 2 முன்பதிவு இல்லாத பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்தது. இதன் மூலம் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா விரைவு ரயிலில் கூடுதலாக 200 பயணிகள் வரை செல்ல முடியும்.
வந்தவாசி அருகே மலைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் காட்டுத் தீயால் அரிய வகை மூலிகைகள் எரிந்து நாசமாகின. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள வெண்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள 650 ஏக்கர் மலைப்பகுதியில் தீப்பிடித்தது. திடீரென பற்றிய இந்த காட்டுத் தீ காற்றின் வேகத்தால் மளமளவென 5 ஏக்கருக்கும் மேல் பரவியது. இதனால் வனத்தில் இருந்த சிறு உயிரினங்களும் அரிய வகை மூலிகைகளும் எரிந்து போயின. பல மணி நேரம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை அணைக்க வனத்துறையினரோ போலீசாரோ வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கிராம மக்களே காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் ஆப்பிரிக்க நாடுகளின் படையினரும் இந்திய படையினரும் இணைந்து கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்ட பாதுகாப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த படையினர் இந்தியாவுக்கு பயிற்சிக்கு வந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே சிவனேரியில் மார்ச் 18 முதல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறும் பயிற்சியில் அவர்கள் பங்கேற்கின்றனர். முதல் நாளான நேற்று இந்திய படையினருடன் கூட்டுப் பயிற்சியிலும் அணிவகுப்பிலும் கலந்து கொண்டனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சியில் வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.